ஆனால் எப்போவும் சேமியாவில் கிச்சடி உப்புமா செய்கிறீங்க, ஒரு தடவை இந்த மாதிரி புதுமையாக செய்து பாருங்கள். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு வெது வெதுப்பான சுட தண்ணீர் ஊற்றி அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலந்துக்கங்க. கலந்த பிறகு இதில் 1 பேக்கெட் அளவுக்கு சேமியா, இதே நீங்கள் ராகி சேமியாவில் செய்யலாம், மில்லட் சேமியாவில் செய்யலாம். 200 கிராம் அளவுக்கு சேமியாவை பிரித்து சேர்த்து நல்லா முழுகிற அளவுக்கு கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் ஊற விட்டிங்கன்னா போதும். அதிக நேரம்லாம் ஊற விட்டுடாதீங்க, குழஞ்சிடும். ஒரு 2 நிமிஷம் ஊறின பிறகு அதை அப்படியே வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணீர் கொஞ்சம் கூட இல்லாமல் இது மாதிரி வடிகட்டி எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டு இதில் தேங்காய், சர்க்கரை, ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா சேமியாவில் எல்லா இடம் பரவற மாதிரி கலந்துக்கங்க. நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணுறதுக்கு இது மாதிரி புட்டு மேக்கர் இருந்ததுன்னா எடுத்துக்கங்க. என்கிட்ட பவுல் மாதிரி புட்டு மேக்கர் இருந்தது, உங்ககிட்ட நீட்டாக குழல் மாதிரி இருந்தால் கூட அதுலேயும் ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தேங்காய் தூவிட்டு எந்த அளவுக்குள்ளே சேர்க்க முடியுதோ சேர்த்து எடுத்து ப்ரெஷர் குக்கரில் அடியில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்த பிறகு ப்ரெஷர் குக்கரை மூடி அதில் விசில் போடுற இடத்த இதை அப்படியே சொருகி ஒரு 2 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும். மேலே அந்த ஓட்டையால் நல்லா ஆவி பறக்குது பாருங்கள். இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். திரும்பவும் அதிலே ஃபில் பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட இந்த புட்டு மேக்கர் இல்லாட்டி கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க. அதில் கூட நீங்கள் ஒரு துளை போட்டு குக்கரில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இட்லி தோசைக்கு பதிலாக புதுமையாக ட்ரை பண்ணி